பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட 13வது வார நாமினேஷன் ப்ராசஸ்ல மொத்தம் 8 பேரு நாமினேஷன்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த 8 பேர்ல இருந்து இந்த வாரம் எந்த 2 பேரு எலிமினேட் ஆக போறாங்க? யாரெல்லாம் சேஃபா இருக்கிறாங்க? எலிமினேட் ஆவறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். ஸோ இந்த முறை அன்அஃபிஷியல் வோட்டிங்ல முதல் முறையா நம்ம தீபக் அவர்கள் முதல் இடத்துல இருக்கிறாப்ல. 49,994 ஓட்டு வாங்கி பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துல தீபக் அவர்களும், 2வது இடத்துல ராணவ் 48,446 ஓட்டு வாங்கி 2வது இடத்திலயும் இருக்கிறாங்க. ராணவ் நேத்து காலையில 3வது இடத்துல தான் இருந்தாப்ல. சோ அதுக்கப்புறம் வந்து 2வது இடத்துக்கு வந்திருக்கிறாப்ல. சோ காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். 3வது இடத்துல ஜாக்லின். ஜாக்லினோட ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45,447 ஓட்டு வாங்கி 3வது இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆரம்பத்துல முதல் இடத்துல இருந்தாங்க முதல் நாளு. அதுக்கப்புறம் இப்ப 3வது இடத்துக்கு போயிருக்கிறாங்க. 4வது இடத்துல விஜே விஷால் 40,133 ஓட்டு வாங்கி 4வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா 6வது இடத்துல 7வது இடத்துல இருந்த விஷால் வந்து முன்னேறிக்கிட்டே இப்ப 4வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா 5வது இடத்துக்கு அருண் இருக்காப்ல. அருணோட ஓட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 39,397 ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 6வது இடத்துல பவித்ரா 39,256 ஓட்டு வாங்கி 6வது இடத்துல இருக்கிறாங்க. 7வது இடத்துல மஞ்சரியோட ஓட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 38,069 ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க. சோ போன முறை மஞ்சரி 2வது இடத்துல இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 7வது இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா போன முறை முத்துக்குமரனோட ஓட்டு நிறைய விழுந்துச்சு. ஆனா இந்த முறை உழவவே இல்ல. அதுக்கப்புறம் கடைசி இடத்துல ரியான் அவர்கள் இருக்கிறாப்ல. ரியானோட ஓட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 33,359 ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க. ரியான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், அடுத்த வாரம் நிலைக்கணும் அப்படின்னா டிக்கெட் டூ ஃபினாலேவை வின் பண்றத தவிர வேற வழியே இல்ல. ஏன்னா கண்டிப்பா இந்த வார எவிக்ஷன்ல ஒரு எவிக்ஷன் ரியான் அப்படிங்கிறது உறுதி. பொறுத்திருந்து பார்க்கலாம்.